நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பெலனா இருக்கிறது. ஆமேன். ஆமாம், எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? டெய்லி சினிமா சீரியல் எல்லாம் பார்க்குறத விட்டுட்டு அந்த டைமை ப்ரேயர் பண்ணுறதுக்கும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கண்டிப்பாக நீங்கள் அந்த நேரத்தை கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். பக்தி செய்கிறது நமக்காக, நம்ம நல்லதுக்காக, மற்றவங்களுக்காக பக்தி செஞ்சு நம்மளை நம்ம ஏமாற்றிக்கக்கூடாது. ஆச்சுங்களா? ஆமாம். இதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு மகளா, உங்கள் சகோதரியா, நல்ல ஃப்ரெண்டா, அது மாதிரி நினச்சி தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நம்ம நமக்கு உயிர் நாடி கிறிஸ்துவர்களாகிய நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு வேதம் தான் உயிர் நாடி. ஒரே புத்தகத்தை ரொம்ப அதிகமாக படிக்கணும்னா 5 டைம் படிப்பாங்க. அதுக்கு மேலே அதை தொடவே முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பரிசுத்த வேதாகமம் நம்ம எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அப்போ எடுக்கிற பரிசுத்த வேதாகமம் நம்ம வாழ்நாள் எல்லாம் நம்மளுக்கு ஜீவன் போகிற வரலையும் படிக்க 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 புதுசாக ஆவியானவர் புதையலாக பொக்கிஷா எடுக்க 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 குறையாமல் தேனிலும் மதுரமாய் தெவிட்டாத மதுரமாய் இனிமையாய் நம்ம வேதம் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். எனக்கு நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பைபிள் எடுத்து நான் எழுத்து கூட்டி நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆதியிலே அப்படின்றது அப்படியே படித்த ஞாபகம் இருக்குது. எனக்கு தெவிட்டாத ஒரு மதுரம், தெவிட்டாத இனிமை, எந்த சுவையிலையும் ஈடு என நம்ம சத்திய வேதம் இருக்காது. இல்லையா? அவ்வளோ இனிமை. நான் சோர்ந்து போகாமல் இருக்க, விழுந்து போகாமல் இருக்க, சோர்ந்து போகாமல் இருக்க, தோற்று போகாமல் இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். வியாதி வராமல் இருக்க எல்லாத்துக்கும் மருந்து, பணம், சந்தோஷம், சமாதானம், ஞானம், புத்தி, அறிவு, பலன், தைரியம், நம்பிக்கை, என்னெல்லாங்க சொல்லலாம். எல்லாம் இது ஒரு புதையல். இதுதான் வேத சத்தியம் தான் நம்மளுக்கு புதையல். அல்லேலூயா. ஆமே. அது கொடுத்த ஆவியானவருக்கு எவ்வளோ சோதர துதிகன மகிமை எடுத்தாலும் பத்தாது. அல்லேலூயா. ஆமே. நம்ம ஆதியாகமத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரலையும் அழகாக ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் மகிமையான வெளிப்பாட்டை சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரதை நம்ம பார்த்துக்கிறோம். இல்லைங்களா? ஆமே. நான் எப்போ வேதத்தை நான் உட்காந்து ஆவியானவர் துணையோடு வாசிக்க ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து ஆவியானவர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பித்தார். 16:5 அப்போது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன். அவள் தான் கற்பவதி ஆனதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லைங்களா? ஆமாம். எனக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு கர்த்தர் தான் எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சாரால் சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் தான் அங்கே நியாயமே செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம் 16ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா. ஆமென். இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? கர்த்தர் நம்மளை கிருபையாய் எவ்வளோ உயர்த்தினாலும் நம்ம கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், அதில் உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு மட்டும் இல்லை, யாரால் நம்ம உயர்த்தப்படுறோமோ அவங்களுக்கும் நம்ம உண்மையாகவும் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தாக்கா திரும்பவும் கர்த்தர் ஆபிரகாமை பேச வர்றாங்க. ஆபிரகாம் கிட்ட அப்போ சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ உத்தமனா நடந்துக்கன்றாரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம படிச்சுட்டு சொன்னால் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு வரேன். ஒரு அதிகாரத்துலேயும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, நான் வந்து அடுத்த முறை வரும்போது உனக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை இருக்கும். அவங்க சன்னதி மூலியம்தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஜாதிகளை பெருக செய்ய போகிறேன். அதனால் உன்னோட நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விருத்த சேதனம் செய்ய சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இது நம்ம வந்து ஏசப்பா வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த விருத்த சேதனம் இல்லை. நமக்கு விருத்த சேதனம் வந்து இருதயத்தில் விருத்த சேதனம் நமக்கு எப்படின்னாக்கா, நம்ம வந்து யோவான் 1:12 பாருங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ அவர் விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானவங்க. அதே மாதிரி நம்ம ரோமரில் பார்க்குறோம் இல்லைங்களா, 10ஆம் அதிகாரம், இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யும் போது அவன் வந்து ரட்சிக்கப்படலாம். அப்போ நம்ம வந்து அப்போ அவருக்கு நம்ம பிள்ளைகளாகிறோம், அவருக்கு சொந்தமாகிறோம். எப்படி ஆபிரகாம தேவன் சொந்தமாக தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களையும் தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் நம்மளுக்கு உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையாக இருதயத்தில் நமக்கு விருத்த சேதனத்தை அப்போஸ்தலர்கள் பவுல் அவங்கெல்லாம் வந்து இதை உண்டாக்குறாங்க. அப்போ விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகிறாங்க. அதுதான் நமக்கு விருத்த சேதனம். இதை பகிரங்கமாக காமிக்கிறது வந்து ஞானஸ்நானம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் எடுக்கும்போது அது நம்மளுக்கு உறுதியாகுது. அல்லேலூயா, ஆமென். அங்கே வந்து ஆபிரகாம்கிட்ட அதை உடன்படிக்கையை செய்ய சொல்கிறாங்க. செய்ய சொல்லிவிட்டு நம்ம திரும்ப வரும்போது சாராளுக்கும் உனக்கும் ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சாராளுக்கும் உனக்குன்னு சொல்கிறாருன்னா, திரும்ப ஏதாவது தப்பான வழியில் போயிட போகிறாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டு போனார்னா உடனே குழந்தை இருக்கிறது இல்லை. இப்போ சொல்லிட்டு போயிட்டு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்குது. அதனால் முன்னாடி என்ன சொல்லிடுறாரு, உனக்கும் சாராக்கும் பிறக்கும்ன்றாரு. முன்னாடி எச்சரிக்கையாக சொல்லிடுறாரு, திரும்ப எங்கே இன்னொரு ஆகாரம் வந்துட போகுது அப்படின்ட்டு. அல்லேலூயா, ஆமென். அப்போது இவர் நம்ம ஆபிரகாம் அவங்க வேலைக்காரங்க இஸ்மாவேல் அவங்கெல்லாம் வந்து விருத்த சேதனம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு 99 வயசு, அவங்க இஸ்மாவேலுக்கு வந்து 13 வயசில் கர்த்தர் சொன்னதை எல்லாம் அதை செய்கிறது நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். இதில் என்ன சொல்கிறாரு 17ஆம் அதிகாரத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படின்னா என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லை அப்படின்றாரு. அடுத்த முறை வரும்போது நீ உனக்கும் சாராவுக்கும் ஒரு குழந்தை இருக்கும் போது ஆபிரகாம் சிரிக்குவார். சிரிச்சுட்டு 17 எனக்கு 100 வயசு ஆகிடுச்சு, சாராவுக்கு 90 வயசு ஆகிடுச்சு, எங்களுக்கு போயிட்டு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அங்கே வந்து கர்த்தர் வந்து அங்கே தான் அவருக்கு வந்து பேரை மாற்றுறாரு. நீ வந்து எல்லா ஜாதிக்கும் உன்னிலிருந்து ஜாதிகள் வந்து பெருக போகிறாங்க, அதனால் உன் பேர் ஆபிரகாம். அவன் ஜாதிகளுக்கெல்லாம் தாயாக இருப்பா, அதனால் அவளுக்கு சாராள். ஆபிராம் அதை ஆபிரகாம், சாராள் அப்படி சொல்லி அவங்களுக்கு கர்த்தர் பேர் அங்கே வைக்கிறத 17ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அது என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் அப்படி சொல்கிறாரு அந்த வார்த்தையை. 18:1 பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து படிங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, 3 புருஷர் வராங்க. அப்போது வெயில் டைமில் வீட்டு கூடாரம்னா வீடு அவங்களுக்கு
அவங்க வீட்டு முன்னாடி ஆபிரகாம் வெயிலெல்லாம் உட்காந்துக்கிறாரு. அப்போ 3 பேர் வந்து வர்றதை வந்து பார்க்குறாரு. அப்புறம் ஓடி போய் ஆபிரகாம் என்ன பண்ணுறாங்களே, அவங்க அதில் 3 பேரில் ஒருத்தர் வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை தான் வந்து யோவான் 8:56 ஏசப்பா சொல்லுவாங்க பாருங்கள். அந்த பரிசேயர் சதிசேயர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க கேட்பாங்கல்ல, இவன் வந்து யோசேப்பு மகன் தானே, இவங்க சகோதரிகள்லாம் பேரெல்லாம் சொல்லுவாங்க இருக்கிறாங்களே, இவனுக்கு இந்த ஞானமெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்லுவாங்க, ஆபிரகாம் வந்து என்னை பார்க்க ஆசைப்பட்டான், என்னை பார்த்து களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சம்பவத்தை சொல்கிறாருல்ல, ஆபிரகாம் என்னை பார்க்க ஆசைப்பட்டான், பார்த்தான், களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்கிறாருல்ல, இந்த சம்பவத்தை தான் அங்கே சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் பாருங்கள், நம்ம சிருஷ்டிகர்த்தர் தான் ரட்சகராக வந்தவர்னு நல்லா தெரியுதுங்களா? அப்போ பார்த்த உடனே ஆபிரகாம்னா பண்ணுறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கால்கெல்லாம் கழுவி அந்த ஏசி ரூமெல்லாம் வந்து அப்போ வந்து மரத்தடி தான், நல்லா இருக்கும், காற்று குழுன்னு சூப்பராக இருக்கும். ஏசி கூட என்னத்துக்கு, இப்போ ஏசி போட்டால் கூட என்ன ஆக மாட்டேங்குது, இருக்க முடியல இல்லைங்களா? ஆமாம். உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, போய் சாராள்கிட்ட நீங்கள் படிங்க, சாராள்கிட்ட போயிட்டு 3 படி மெல்லிய மாவு, அதாவது ஸ்பெஷல் வீட்டு போட்டு சப்பாத்தி செஞ்சு நல்லா மட்டனு, சூப்பராக மட்டனு, சப்பாத்தி, பால், வெண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து லஞ்சு சூப்பர் விருந்து ஒன்று அங்கே கொடுக்குறாரு ஆபிரகாம். அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சாராள் எங்கன்னு கேட்குறாரு ஆபிரகாம் கிட்ட. அப்போ அவர் வீட்டில் இருக்கா, அதை கூடாரத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறார். அப்போது அடுத்த முறை நான் வருவேன், ஆபிரகாம்கிட்ட சொன்னதையே சாராளுக்கும் சொல்கிறாரு. அடுத்த டைம் வரும்போது சாராள் ஒரு குழந்தைய, அவளுக்கு பிறக்கிற குழந்தைய வச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சிரிக்கிற மாதிரியே சாராளும் சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த பெண்களுக்குரிய அந்த மாதவிடாய் அது வந்து நின்று போச்சு, அதனால் அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க. வாய்ப்பில்லை தானே. ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க, கர்த்தரால் ஆகாதது உண்டோ அப்படின்னு சொல்கிறாரு. இதே வார்த்தை மரியாள் கிட்ட கூட சொல்வார் இல்லையா? நம்ம லூக்கா 1:37 பார்க்குறோம். கன்னி இல்லையா, அவளுக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா? இங்கேயும் சாராளுக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பு கிடையாது, அங்கேயும் மரியாளுக்கும் கன்னியாக இருக்கிறான், அங்கேயும் குழந்தை பிறக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அங்கேயும் வந்து தூதனாக தான் சொல்லுவான், கபிரியேல் தூதன், தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டாவோ அப்படி சொல்லிட்டு பாருங்கள். நம்ம தேவன் எவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்றது உண்மையாகுதுங்களா? அல்லேலூயா, ஆமென். நம்ம வாழ்க்கையில் கூட இது எல்லாம் நடக்காது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கோ, அதெல்லாம் சர்வ சாதாரணமாக கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்து செய்வாங்க. அல்லேலூயா, தைரியமாக இருங்க. ஆமென். அதே மாதிரி அவங்க சாராள்கிட்ட சொல்லிட்டு 17 பாருங்கள், 18-17 இவங்க வந்த நோக்கம் வந்து சோதோம் பட்டணம் மிகப்பெரிய பாவத்தில் அக்கிரமத்தில் பெருகிருக்கு, அவங்கள அழிக்கிறதுக்கு தான் வந்தது இங்கே. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. என்ன ஒரு மகிமை பாருங்க. செய்ய போகிற தீர்மானத்தை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் ஆகலை. ஏன்னா ஈசாக்கே பிறக்காமல் எப்படி பெரிய ஜாதி, பலத்த ஜாதி எப்படி ஆக முடியும்? ஆவதினாலும் ஆக போது அவனுக்குள்ளே தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் 19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க,
அதாவது ஆபிரகாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய வம்சத்துக்கும் ஜாதிகளுக்கும் நீதியையும் நியாயத்தையும் செஞ்சு கர்த்தருக்கு பயந்து நடங்க அப்படின்னு அவன் வந்து சொல்லி தருவான் அப்படி சொல்கிறாரு. அல்லேலூயா, ஆமே. நம்மளை குறித்து கூட கர்த்தர் நல்ல சாட்சி சொல்கிற மாதிரி நம்ம கர்த்தருக்கு உண்மையாக நடக்கணும். அல்லேலூயா, ஆமே. அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க 25 அதில் ஆதியாகமம் 18:25 துன்மார்க்கனுடைய இப்போ சொல்கிறாங்க. கர்த்தர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து சோதோமை அழிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து லோத்து இருக்கிறான் இல்லைங்களா, சோதோமில் தான் லோத்து இருக்கிறான். அதனால் கர்த்தர்கிட்ட டைரெக்டாக அவனை சொல்லாமல் ஆபிரகாம் சொல்கிறார் பாருங்க 25 துன்மார்க்கரோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். நீதிமானையும் துன்மார்க்கனையும் ஒன்றா சங்கரிப்பீங்களா? சர்வலோகத்தையே நியாயம் செய்கிற நீதிபதி நீங்கள் வந்து துன்மார்க்கனையும் நீதிமானையும் ஒன்றா சங்கரிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சங்கரிப்பீங்களான்னா சங்கரிக்க மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அது அப்படின்னு சொல்லும் போது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறான் வந்து 50 நீதிமான் இருந்தாக்கா பட்டணத்தை அழிக்காமல் விட்டுடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது கேட்குறது மட்டும் இல்லாமல் ஆண்டவனுக்கு கோபம் வராத இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 50லேருந்து 10 நீதிமான்கள் வரலையும் ஒரு பட்டணத்தில் இருந்தால் அந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்க மாட்டீங்களா, அழிக்காமல் விட்டுறீங்களா அப்படின்ட்டு கெஞ்சி கேட்குறாரு. அப்போ வந்து கர்த்தர் பாருங்கள், ஆபிரகாமுக்காக அவ்வளோ பெரிய பட்டணத்தை அழிக்க வந்தவர் 10 நீதிமான் நீ கேட்குற இல்லையா, சரி உனக்காக 10 நீதிமான் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பட்டணத்தில் 10 நீதிமான் இருந்தாங்களா, இருந்திருக்கிறாங்க. ஏன்னா லோத்தெல்லாம் வந்து அந்த பாவம் செய்யலை. லோத்து, அவங்க மனைவி, 2 பிள்ளைங்க, அவங்க 2 பெண் பிள்ளைகளை கட்டிக்கிற மாப்பிள்ளைமாருங்க, மருமகன்மார்கள் வந்து அவங்க குடும்பம் இருந்திருக்கிறாங்க. 50லேருந்து அப்படியே யோசிச்சு பார்த்துருப்பார் போல அவருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம். கணக்கு பண்ணி போட்டிருப்பார், மனக்கணக்கு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருந்தாலும் சாமி அழிக்க மாட்டாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆபிரகாம் சொல்கிறது தெரியுது. இல்லைன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், உண்மையாகவே தவறு செஞ்சு தேவன் நீதி செஞ்சாலும் கர்த்தருக்கு பிடிச்சமானவங்க அவர் கோபத்தை மாற்ற முடியும். அவங்க கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த துன்மார்க்கனுடைய மேலே இருக்கிற கோபத்தையே என்ன பண்ணுறாரு, மாற்ற முடியுதுன்னு நமக்கு தெரியுது. அதை கர்த்தர் விருப்பம் கூட படுறாங்க. நான் வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கின வரலையும் அழிக்கும் போதெல்லாம் போயிட்டு அழிக்க மாட்டார் தானா. அவங்களுக்கு பிடிச்சமானவங்க கிட்ட, நீதிமானுங்க கிட்ட, அவங்க தாசர்கிட்ட போய் சொல்வார், நான் அப்படி அழிக்க போகிறேன்னு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அழிக்க விட மாட்டாங்க. இதை கர்த்தர் விரும்புகிறாங்க. உண்மையாகவே அவர் கோபத்தை ஆற்றணும். உண்மையாகவே நீதி செய்ய போகிறாரு தான், ஆனால் அவர் கோபத்தை சொல்லி என்ன பண்ணணும், ஆற்றணும். அவர் கோபத்தை வந்து அடக்கணும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறான், கெஞ்சி கேட்குறான், துன்மார்க்கனையும் நீதிமானையும் ஒன்று அழிப்பீங்களா, அது உங்களுக்கு தூரமாக இருக்குமே. நோவாகலாம் வந்து நீதிமான் அழிக்காமல் தானே ஒருத்தராக இருந்தாலும் காப்பாற்றுறாரு. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது இல்லையா, அதை ஆபிரகாமுக்கு தெரியும் இல்லையா, அதை வந்து சொல்கிறாங்க இங்கே. அப்போ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அதை வந்து கண்டிப்பாக தராங்க, செய்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கர்த்தர்கிட்ட நெருக்கமாக பிரியமாக இருக்கணுமா பாருங்கள்.
அல்லேலூயா, ஆமென். இந்த நெருக்கத்தை தடுக்க தான் பிசாசு வந்து ஏதேன் தோட்டத்தை பார்த்தான். அவனுடைய நோக்கம் நிறைவேறிச்சான்னா நிறைவேறல. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கையில் கிடச்சிது சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி ஆயிடுச்சாங்க சாத்தானுக்கு. ஏன்னா அவனை மாதிரியே சாத்தானை எப்படி கர்த்தர் வந்து நிரந்தரமாக அவன் ஸ்தானத்தில் வந்து தள்ளிட்டு சாத்தானாக்குனாரோ, அதை மாதிரி இவங்க கூட அவரோட உறவுல இருக்கக்கூடாதுன்னு பார்த்தாங்க. அவருக்கு பிடிக்காத ஒன்று, அவர் மகிமை யாருக்கும் விட்டு தர மாட்டாங்க கர்த்தர். அந்த மகிமையை தானே அவன் எடுத்துக்க பார்த்தான். தன்னை தேவனாக ஆக்கணும்னு நினச்சான் இல்லையா, அதனால தானே அவன் பிசாசாக மாறிட்டான். அந்த ஆசையை தான் ஆதாம் ஏவாளுக்கு காமிச்சது. நம்ம ஆழமாக பார்த்தாக்கா அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கர்த்தரையும் மனிதர்களையும் பிரிக்கணும். அவன் எப்படி வந்து கர்த்தரோட சேர முடியாமல் பிசாசாக மாறிட்டானோ, அதை மாதிரி நம்மளை கூட நம்ம வந்து தேவர்களாக மாற ஆசைப்படணும். அதுதான் அவனுடைய திட்டம். கர்த்தர் சாப்பிட வேணான்னு சொன்ன திட்டம் என்ன அப்படின்னா, நமக்கு அதை சாப்பிட்ற வயசு இல்லை, அதை சாப்பிட்டாக்கா தெய்வம் மாதிரி ஆயிடுவீங்கன்னு ஆசை காமிக்கிறான். தேவர்கள் போல் ஆயிடுவீங்கன்னு ஆசை காமிச்சது வேற. ஆனால் இவங்க போய் அதை எந்த நோக்கத்தோடு சாப்பிட்றாங்க அப்படின்னா, வேதம் சொல்லுது அழகா, அது பார்க்க அழகாகவும் சாப்பிட்ற வாய்க்கு இனிமையாக இருக்குதுன்னு நினச்சி தான் அதை சாப்பிட்றா சாரா. அதை சாப்பிட்டா நம்ம தெய்வமாக ஆகிடுவோம் அப்படின்னு சாப்பிடல. புரியுதுங்களா? அவன் நோக்கம் என்ன, தெய்வமாக ஆகணும்னு நினச்சாதான் கர்த்தர் வந்து நிரந்தரமாக உறவில்லாமல் நம்மளை பிரிக்க முடியும். பார்க்க அழகாகுது, சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி இது சாப்பிட்லாம், அதை தான் சாப்பிட்டாங்க அவங்க. நம்ம தெய்வமாக ஆயிடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. அந்த சாத்தானுடைய திட்டம் அங்கே நடக்கலை. அதுதான் அவனுக்கு வந்து கையில் கிடச்சிது, வாயில் சாப்பிடாத மாதிரி ஆச்சு. ஆனால் அதை கூட அவன் கையில் இருந்த அந்த அதிகாரத்தை கூட அவன் அனுபவிக்காத மாதிரி கர்த்தர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தோடனே இந்த கையில் இருக்கிறத கூட தட்டி பறிச்சுட்டாங்க. அவன் தலை நசுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவன் அதிகாரம் போச்சு. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த உறவு இருக்கக்கூடாது தான் பிசாசு எண்ணம். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, என்னை விசுவாசிக்கிறவங்க என்ன ஆகணும், மகனா மகளா மணவாட்டிகளாக ஆகணும் அப்படின்ற அந்த எந்த உறவை பிசாசு பிரிக்க பார்த்தானோ அந்த உறவு தான் நமக்கு அதிகமாகிடுச்சு கர்த்தரோட. அல்லேலூயா, ஆமென். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவருக்கு நீதிமானாய் அவர் முன்னாடி வாழ்கிற பிள்ளைகள் ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் கர்த்தர் அதை கொடுக்குறாங்க. நியாயமாக தண்டிக்கிறதா இருந்தாலும் தப்பு செஞ்சு நம்ம வேண்டாம்ப்பா அப்படி சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, மனம் மாறுறாங்க. ஆனாலும் அதில் ஒரு லிமிட் இருக்குது. எவ்வளோ நல்ல தெய்வம் நம்ம தெய்வம் பாருங்கள். அவர் உறவுலேருந்து ஒரு நாளும் நம்ம விலகக்கூடாது இல்லையா. நம்ம பாவ பாத்திரம் நிரம்புற அளவுக்கு நம்ம பாவம் செய்யக்கூடாது. அதுக்குள்ளே கர்த்தர்கிட்ட திரும்பி வந்துடணும். 18ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். இவ்வளவோ ஆவியானவர் நமக்கு 18ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமென். பரலோக பாதை எங்கே